2017 ஒரு பெரிய நெருக்கடி வந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நெருக்கடி வந்த பொழுது கை கொடுத்து அந்த நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. எனவே அந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த நெருக்கடி, இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடியிலிருந்தும் மீட்டெடுப்பதற்கு ஒரு ஒருங்கிணைப்பு முயற்சியை செய்யும் என்று நம்பி பயணித்தார் மரியாதைக்குரிய திரு OPS அவர்கள். அப்படிப்பட்ட நிலை இல்லை என்று உறுதியானதற்கு பிறகுதான் அவர் தன்னை புறக்கணிக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழக பாஜக அவருக்கு நயினார் நாகேந்திரன் நியமித்து, இவர்கள் திரு நயினார் நாகேந்திரனும் திரு எடப்பாடி பழனிசாமியும் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் திரு OPS அவர்களை புறக்கணிப்பது, திரு டிடிவியை புறக்கணிப்பது என்கிற நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா எடுத்ததோ என்கிற அந்த பொதுவெளி சந்தேகம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. திரு அமித்ஷாவை சந்திக்காதது வருத்தம் அளிக்கிறது என்று தெரிவித்த திரு OPS திரு மோடி அவர்களை சந்திப்பது பெரும்பாக்கியம் என்று சொன்ன சூழலிலும் கூட, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக 3 முறை இருந்தவர், ஆகப்பெரிய அரசியல் கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பிரதான பொறுப்பிலே ஒருங்கிணைப்பாளர் என்று இருந்த நிலையில் கூட அவர் இந்த பாரத பிரதமரை சந்திப்பது பாக்கியம் என்று தெரிவித்தும் சந்திக்காதது என்னுடைய தன்மானத்திற்கு இழுக்கு என்று வெளியிலே வந்து விட்டார். ஆனால் இடையில கார்கே ஒன்று கேட்கலாம், ஏன் திரும்ப அமித்ஷாவை போய் பார்த்தாரு அப்படின்னு. இறுதி வரையிலும் இந்த முயற்சியை மேற்கொள்வோம், நாம் ஒரு இயக்கத்தை கட்டமைத்து விட்டோம், தன்னை நம்பி ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்திலே பயணித்த இந்த தொண்டர்களை விட்டுவிடக்கூடாது. காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்து இரட்டை இலையின் வெற்றிக்காக பாடுபட்ட இவர்களை நாம் அனாதை ஆக்கிவிடக் கூடாது. எனவே இறுதி வரை முயற்சிப்போம் என்று இறுதி வரை முயற்சித்தார்.